ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறனை தான் காட்டுறாங்க. இப்போ நீதிபதி கேட்குறாங்க, உங்களுக்காக வாதாட யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாறன் சொல்கிறாங்க, ஆமாம் யாரும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை யாருமே எனக்காக வாதாடுக்க வரல அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே அவங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது நீதிபதிக்கு. அப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக பார்த்தோம்னா வீரா வராங்க. நான் என்னுடைய கணவருக்காக வாதாட வரேன் அப்படிங்கிறாங்க. இதை சொன்னதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ நீதிபதி சொல்கிறாங்க, உங்களுக்கு இந்த சட்டத்தை பற்றி ஏதாவது தெரியுமான்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது, ஆனால் என் புருஷனை காப்பாற்றுறதுக்கு என்ன வேணுமோ அந்த ஆதாரத்தை என்னால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறாங்க. இதை சொன்னதுமே அங்கே லாயர் சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது, வரப்பட்டவங்க போகப்பட்டவங்களாம் வாதாடுறதுக்கு வந்தாக்கி என்ன பண்ண முடியும், அதனால் சம்மதிக்கக்கூடாது அப்படிங்கவும் உடனே நீதிபதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, இப்போ இங்கே நான் தான் ஜட்ஜ் ஆகும், அதனால் நான் என்ன சொல்கிறேனோ அதுதானே தவிர நீங்கள் ஜட்ஜ் ஆகும்போது நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள், அதனால் இன்னைக்கு பார்த்தோம்னா நான் என்ன சொல்கிறேனோ அதான் நடந்தாகணும், அதனால் நீங்கள் வாதாடலாம் தாராளமாக உங்கள் கணவருக்காக அப்படின்னு வீராவுக்கு அவங்க நீதிபதியை அனுமதி கொடுக்கவும் இதை கேட்டதுமே ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், இதுக்கு உங்கள் கணவர் ஒத்துக்கிடணும் அப்படிங்கிறாங்க. உடனே வீரா மாறனை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறன் சொல்கிறாங்க, என்னை காப்பாற்றுறதுக்கு என் மனைவியால் மட்டும்தான் முடியும், அதனால அவங்களே எனக்காக ஆஜராகட்டும் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே அப்போ அவங்க சொல்கிறாங்க, தாராளமாக நீங்கள் உங்கள் கணவருக்காக வாதாடலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ வீரா வராங்க. இதை பார்த்துட்டு அன்பழகனுக்கும் கண்மணியும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பார்த்தோம்னா ராமச்சந்திரனும் அவங்க வள்ளியும் சொல்கிறாங்க, இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுது, எப்படியும் வீரா மாறனை காப்பாற்றிடுவான்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லவும் அப்போ வீரா சொல்கிறாங்க, உங்கள் சாட்சிக்காரரை வர சொல்லுங்க அப்படின்னு லாயர்கிட்ட சொல்லவும் உடனே இந்த சாட்சிக்காரர் வராரு. அவங்கக்கிட்ட வீரா பல கேள்விகளை கேட்குறாங்க. அதுக்கு அவங்க பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆன்சராக தப்பாக மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வீரா சொல்கிறாங்க, இவர் இதோட 3 தடவை வந்திருக்கிறாரு, 3 தடையும் ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது ஒவ்வொரு பதிலும் சொல்லியிருக்கிறாரு, இப்போமே தெரியலையா அவர் சொல்கிறது எல்லாமே பொய்ன்னு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே நீதிபதி சொல்கிறாங்க, ஆமாம் இவர் என்ன ஒவ்வொரு தடையும் வரும்போது நீங்கள் ஒவ்வொரு பதிலும் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்கவும் உடனே சாட்சிக்காரர் அவருக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. அப்போ அவங்க அன்பழகனை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து கண்மணியை பார்க்கவும் அவங்களுக்கும் ஒரே குழப்பமாக இருக்குது, வீரா என்ன இந்த மாதிரிக்கு துருவி கேள்வி கேட்டுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேக்கு. கடைசியில் பார்த்தோம்னா வீரா கிட்ட நல்லாவே மாட்டிக்கிடுதாரு சாட்சிக்காரரு. அப்போ வீரா சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னது எல்லாமே பொய் தான், சொல்ல போனாக்கி மாறனை மாட்டி விடணும் இந்த கேஸில்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே தவிர மற்றபடி நீங்கள் உண்மையில் நீங்கள் இது நடந்திருந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதை மட்டும்தான் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஆனால் ஒவ்வொரு தடவையும் வரும்போது நீங்கள் மாறனை மாட்டி விடணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஒவ்வொரு பதிலும் சொல்லியிருக்கிறீங்க, இதில் இருந்து தெரியுது உங்களை யாரோ இப்படி சொல்ல வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இதனால சாட்சிக்கார் அவங்க தடமாற ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல. அப்படி அவங்க பண்ணக்கூடிய இதை பார்த்துட்டு நீதிபதிக்கும் தெரிஞ்சிருது, இந்த சாட்சிக்கார் அப்படியே அப்பட்டமாக பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு அன்பழகன் சொல்கிறாங்க, இவங்க இந்த மாதிரிக்கெலாம் அவங்கள போட்டு கேள்வி கேட்டு பயமுறுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரியா ஒன்றையெல்லாம் இந்த மாதிரிக்கு நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கல, பேசாமல் இரு அப்படின்னு நீதிபதி சொல்லவும் இதை கேட்டதுமே அன்பழகனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ வீரா அடுத்ததாகவும் சாட்சிக்கார்ட்ட கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அவருக்கு என்ன பதில்னு தெரியாமல் அவர் அங்கேயுமா அவர் பேச ஆரம்பிச்சிருந்தாரு. அதாவது சரியான ஒரு பதில் இல்லாமல் வீரா கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியாமல் அவர் திகச்சு போய் நிற்க ஆரம்பிச்சிருந்தாரு. இதை பார்த்துட்டு கண்மணிக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு. அப்போ நீதிபதி சரி நான் இப்போ கொஞ்சம் நான் இடவலை விடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் கிளம்புறதாரு. அடுத்து பார்த்தோம்னா அன்பழகன் கண்மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, என்னங்க உங்கள் தங்கச்சி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் இப்போ கண்மணி சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு தெரியல, வீரா இந்த மாதிரிக்கு அவள் மாறனுக்காக ஆஜராவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இது நான் நினைக்காத நடந்துதான் போச்சுது, எப்படி மாறனுக்காக யாரும் வாதாட வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன், ஆனால் இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படிங்கும்போது அப்போ அன்பழகன் சொல்கிறாங்க, வீரா கேட்குற கேள்விக்கு சாட்சிக்காரர் மாற்றி மாற்றி பதில் சொல்ல ஆரம்பிச்சிருந்தாரு. இப்படி போனாக்கி கண்டிப்பாக அந்த மாறன் அந்த கேஸ்லேருந்து தப்பிச்சிருவான், சொல்ல போனாக்கி அவனை விடுதலையே பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே கண்மணியால் என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால நீங்கள் வீராவை எப்படியாவது இந்த கேஸ்லேருந்து அவங்கள வெளியேற்றுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, என்னங்க இப்படி திடீர்னு பேசிட்டீங்க, நான் எப்படி அவளை வெளியே கொண்டு வர முடியும், கண்டிப்பாக நான் என்ன சொன்னாலும் நான் வரப்போகிறது கிடையாது அப்படிங்கவும் அப்போ இப்போ என்ன தான் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் அன்பழகன் ஃபோனை வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா
திரும்பவும் வந்து ஆஜராகிறாங்க. அதாவது திரும்பவும் ஆரம்பிக்குது. அப்போ வந்து வீரா வந்து இன்னும் கூட கொஞ்சம் கூட வந்து மாறனுக்காக அவங்க பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு நீதிபதி வந்து ஒரு தீர்ப்பு வழங்குறதுக்காக ஒரு முடிவுக்கு வராங்க. அடுத்தவங்க என்ன தீர்ப்பு வழங்க போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி